இப்போ அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிற வளரக்கூடிய எந்த ஒரு கட்சியும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. அதோட வளர்ச்சிக்கு நம்ம உதவுனாதான் அடுத்த கட்டத்தின் அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டார் அரசியல்ல பங்கு பெறுறத ஊக்குவிக்க முடியும். அந்த வகையில டிவிகே கட்சியை இப்போ அண்ணன் நக்கீரன் கோபால் சொல்ற மாதிரி துடை தெரிய வேண்டிய கட்சி, அதை வளர விடவே கூடாது அப்படின்னு சொல்றது மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம். அதை நக்கீரன் கோபால் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எனக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த கட்சியை தொடர்ந்து வந்திருக்காங்க. இதனால அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல விரும்பல. ஆனா ஒரு செக்டார், ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புள் நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்றாங்க, கூட்டம் கூட்டமா வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அது 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 அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அதிருப்தி இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க, அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நம்மளும் புரிஞ்சுக்கலாம். மத்த கட்சியினர் இல்ல அந்த கட்சியினரையும் பட்டி டிங்கரிங் பார்க்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள், பல ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கு. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை நம்ம சரியா அரசியல் படுத்துறதுக்கு ஒரு கருவியா கண்டிப்பா டிவிகேவை பார்க்கலாம். கரூர் துயர சம்பவம் எல்லாருமே பயந்த ஒரு விஷயம்தான். இந்த கட்சியில இவ்வளவு கூட்டமா வராங்களே, ஏதாச்சும் ஆயிடுமோ, ஃபியூச்சர்ல ஏதாச்சும் தவறு நடந்துருமோ அப்படின்ட்டு நம்ம பயந்துகிட்டே இருந்தோம். அதே மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு. அதுக்கு எல்லாருமே தான் பொறுப்பு. கண்டிப்பா அரசாங்கம் மட்டும் பொறுப்பு கிடையாது. கண்டிப்பா விஜய் மட்டும் பொறுப்பு கிடையாது. கூட்டு பொறுப்பு எனக்கும் உண்டு. தவறு இருக்கு. சரியான அரசியல் முன்னெடுப்ப நான் முன்னாடியே ஒரு தொகுப்புல சொல்லியிருந்திருக்கலாம், வழி நடந்திருக்கலாம் பல்லாயிரக்கணக்கான ஆட்களை. ஆனா நான் தவற விட்டேன் அப்படின்றது எனக்குமே ஒரு குற்ற உணர்ச்சியை தான் ஏற்படுத்துது. அப்படின்ற பட்சத்துல தனி மனிதனையோ ஒரு குறிப்பிட்ட செக்டார் அரசையோ பிளேம் பண்ணி எந்த ஒரு இதுவும் ஆக போறது இல்ல. நம்ம இனிமேலு எப்படி அரசியலை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறது தான் ஆரோக்கியமான விஷயம். இப்படி எல்லாம் பேசினா ஒரு சைடு பூமர் அப்படின்ட்டு ஒரு பக்கமும், இன்னொரு சைடு அணில் குஞ்சு, தற்குறி அப்படின்னு இன்னொரு கூட்டமும், இந்த ரெண்டு கூட்டங்களுக்கு இடையில நம்ம சிக்கிட்டு தவிக்கிறதா இருக்கு. விமர்சனம் என்னவா இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு போக தான் போறோம். இந்த மாதிரியான விமர்சனம் நீங்க யாரை வைக்கிறீங்க? உங்களை தற்குறி அப்படின்னும் இல்ல அணில் குஞ்சுங்களோ யாரை நீங்க சொல்றீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற ஒரு நபரை தான் சொல்றீங்க. அது உங்க நண்பரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், இல்ல உங்க பையனா கூட இருக்கலாம். அவங்க அரசியல் சார்ந்து போக வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஒருத்தவங்கள தற்குறினோ அணில் குஞ்சுனோ பூமர்னோ விக்டிமைஸ் பண்றதுனால இங்க எந்த மாற்றமும் ஏற்பட போறது கிடையாது. மாறா உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிரிவினையும் பிளவும் தான் ஏற்படும். அதனால யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. உங்களோட கருத்துக்களை தெரியுங்க. அவங்களோட கருத்துக்களை ஏத்துக்கிறவும் மனப்பான்மையை உருவாக்கிக்குங்க. நன்றி.